Hi friends, Champions Academy CCC YouTube channel மறக்காம subscribe பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சி மூலம். தொடர்ந்து நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸு, ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆன் மெட்டீரியல்ஸ் வரும். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பிக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. ஸோ வேறு எதுக்காக வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் சேனலில். நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா சைக்காலஜி கிளாஸ் இனிமேல் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து இந்த டைம் மட்டும் பார்க்குறது இல்லாமல் அகைன் ஒன் டைம் பார்த்துட்டு இதுக்குரிய டெஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் அடித்து பாருங்கள். இதுக்குரிய மெட்டீரியல்ஸும் விரைவில் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு உளவியலின் தந்தை யார்? உளவியலின் தந்தை யார்? உளவியலின் தந்தை வந்து வில்லியம் வூண்ட். உளவியலின் தந்தை வில்லியம் வூண்ட். அடுத்து ஸ்ட்ரக்சரலிசம் யார்? ஸ்ட்ரக்சரலிசம் பற்றி சொன்னது யார்? கண்டுபிடிச்சது யார்? எட்வர்ட் டிச்னர். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனலிசம் சொன்னது யார்? வில்லியம் ஜேம்ஸ். ஃபங்க்ஷனலிசம் சொன்னது வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து பிஹேவியரிசம் ஆரம்பித்தது யார்? ஜான் பி வாட்சன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. தினமுமே ஒரு சைக்காலஜி கிளாஸ் உங்களுக்கு வரும். ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல்ஸ் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சைக்கோ அனலாசிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தான் சொன்னது சைக்கோ அனலிசிஸா. அடுத்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் லைப்ஜிங்கிற இடத்துல இருக்குது. இருக்குது ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப். அடுத்து கெஸ்லாட் சைக்காலஜி ஃபவுண்டர்ஸ். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டுட்டாங்க. மேக்ஸ் வெர்த்திமியர். ஸோ இவர் தான் வந்து கெஸ்லாட் சைக்காலஜி ஃபவுண்டர்ஸில் ஒருத்தர். கெஸ்லாட்னு சொல்லுவாங்க. கெஸ்லாட் சைக்காலஜி மற்றவர்கள் யாருன்னா க்ரூட் காஃபிகோ. அடுத்து ஃபீல்டு தியரி யார்? ஃபீல்டு தியரி சொன்னது யார்? ஃபீல்டு தியரியில் போய் சொன்னது அவர் தான். கோட் தான் சொன்னது. கோட் லைன் அவங்க தான் வந்து ஃபீல்டு தியரி சொன்னது. அடுத்து வந்து பிராக்மட்டிசம் தொடர்புடையவர் வந்து வில்லியம் ஜேம்ஸ். பிராக்மட்டிசம் தொடர்புடையவர் யாருன்னா வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் யார்? இவன் பாவ்லோ. கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றி சொன்னது யாரு? இவன் பாவ்லோ. தினமுமே உங்களுக்கு சைக்காலஜி வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். சரியா? சைக்காலஜிங்கிறது டெய்லி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மைண்டில் செட் ஆகும். தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே சிலபஸ் பேஸ்டு டாபிக் வைஸாக எடுத்துருக்கோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது சொன்னது யார்? இவன் பாவ்லோ. அடுத்து ஆப்ரேட் கண்டிஷனிங் சொன்னது யார்? பிஎஃப் ஸ்கின்னர். அடுத்து ட்ரையல் அண்ட் எரர் சொன்னது யார்? எட்வர்ட் தாண்டிக். அடுத்து இன்சைட் லேர்னிங் சொன்னது யார்? உல்ஃப் ஹேங் கோக்லர். அடுத்து சைன் லேர்னிங் சொன்னது யார்? எட்வர்ட் டால்மன். அப்சர்வேஷனல் லேர்னிங் சொன்னது யார்? ஆல்பர்ட் பாண்டுரா. லா ஆஃப் ரெடினஸ் யார்? எட்வர்ட் தாண்டிக். அதுக்கடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். அப்படின்னு சொன்னது யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். லேட்டன்ட் லேர்னிங்கிறது யாருன்னா எட்வர்ட் டால்மன்.
கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாயை வச்சு பண்ணது யாருன்னா இவன் பவுலோ தான் நாயை வச்சு கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. அதுக்கடுத்து ஐக்கிய ஃபார்முலா யார் அப்படின்னா வில்லியம் ஸ்டர்ன். ஐக்கிய ஃபார்முலா சொன்னது யாரு? வில்லியம் ஸ்டர்ன். ஐக்கிய ஃபார்முலா சொன்னது யாரு? வில்லியம் ஸ்டர்ன். ஒரு கொஸ்டினையும் 2 or 3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது நல்லா மைண்டில் செட் ஆகிடும். நான் ரீட் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சா போதும். யூஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சைக்காலஜி லிசன் பண்ணி உங்களால் மைண்ட்குள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சாஃப்டாகவே நடத்துகிறோம். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணது யார்? ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணது யாருன்னா ஆல்ஃப்ரெட் பீனிட். இன்டெலிஜென்ட் டெஸ்ட் சொன்னது யார்? ஆல்ஃப்ரெட் பீனிட். ஸ்டான்ஃபோர்ட் பீனிட் சொன்னது யாருன்னா லூயிஸ் டெர்மன். ஸ்டான்ஃபோர்ட் பீனிட் சொன்னது யாருன்னா லூயிஸ் டெர்மன். ஸ்டான்ஃபோர்ட் பீனிட் சொன்னது யார்? லூயிஸ் டெர்மன். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்வர்ட் கார்னர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்வர்ட் கார்னர். அடுத்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னது யாரு? டேனியல் கோல்ட்மேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னது யாரு? டேனியல் கோல்ட்மேன். அடுத்து 2 factor தியரி சொன்னது யாரு? சார்லஸ் பியர்மேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒன்று. 2 factor தியரி அப்படிங்கிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒன்று. சார்லஸ் பியர்மேன். நெக்ஸ்ட் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் யாரு? எல்எல் தர்ஸ்டன். பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் யாரு? எல்எல் தர்ஸ்டன். எல்எல் தர்ஸ்டன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க? ஜேபி கில்ஃபோர்டு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் யாரு? ஜேபி கில்ஃபோர்டு. அடுத்து டியானிக் தியரி யாரு? ரோபர்ட் ஸ்டர்ன்பர்க். டியானிக் தியரி யார் சொன்னதுன்னா ரோபர்ட் ஸ்டர்ன்பர்க். டெவியேஷன் ஐக்யூ யாரு? டெவியேஷன் ஐக்யூ டேவிட் வெச்லஸ். டெவியேஷன் ஐக்யூ யாரு? டேவிட் வெச்லர். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் யாரு? ஜியான் பிஜே. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் யாரு? ஜியான் பிஜே. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் யாரு? ஜியான் பிஜே. சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எரிக் எரிக்சன். சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸ் யாருன்னா எரிக் எரிக்சன். கடகடன் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியுமே உங்களுக்கு லாட்டாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லாட் முடிஞ்சிச்சு, செகண்ட் லாட்டு. மொத்தம் வந்து 1000+ கொஸ்டின்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்குது. ஸோ 1000+ கொஸ்டின்ஸ் சிங்கிள் வீடியோவில் பார்த்து போயிட்டு இருக்கலாம். எரிக் எரிக்சன். ஓகேவா? அடுத்து வந்து மோரல் டெவலப்மெண்ட் யாரு? லாரன்ஸ் கோல்பர்க். சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸ் சொன்னது எரிக்சன். மோரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது யாருன்னா லாரன்ஸ் கோல்பர்க். லாரன்ஸ் கோல்பர்க். ஜேபிடி யாரு? ஜேபிடி சொன்னது வந்து லவ் வைக்ஸ்ட்ரை. லவ் வைக்ஸ்ட்ரை. லேவ்னு சொல்லுவாங்க தமிழில், லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அட்டாச்மெண்ட் தியரி சொன்னது யாரு? ஜான் பவுல்பை. அட்டாச்மெண்ட் தியரி சொன்னது யாரு? ஜான் பவுல்பை. அதுக்கடுத்து இம்ப்ரிண்டிங் யாரு? கான்ராட் லாரன்ஸ். இம்ப்ரிண்டிங் யாருன்னா கான்ராட் லாரன்ஸ். அடுத்து சோஷியல் லேர்னிங்கும் ப்ளஸ் டெவலப்மெண்ட்டும் சொன்னது யாரு? சோஷியல் லேர்னிங் ப்ளஸ் டெவலப்மெண்ட் சேர்த்து யார் சொன்னது? ஆல்பர்ட் பாண்டூரா. ஆல்பர்ட் பாண்டூரா. ஓகே. அடுத்து வந்து மெட்ரேட்டிங் தியரி சொன்னது யாரு? அர்னால்டு கெசல். மெரினா தியரி சொன்னது யாரு? அர்னால்டு கெசல். அடுத்து ஈகாலஜிக்கல் தியரி சொன்னது யாரு? ஒரு பிரான்ஃபர்மர். பிரான்ஃபர்மர். ஒரு பிரான்ஃபர்மர். ஓகேவா? ஈகாலஜிக்கல் தியரி. கண்டிஷனிங் ப்ளஸ் சைல்டு யாருன்னா ஜான் பி வாட்சன். கண்டிஷனிங் ப்ளஸ் சைல்டு யார் சொன்னது? ஜான் பி வாட்சன். ஹியர்ஆர்ச்சி ஆஃப் நீட்ஸ்.
ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஹியரார்ச்சி ஆஃப் சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ. டூ ஃபேக்டர் மோட்டிவேஷன் தியரி கிடையாது, மோட்டிவேஷன் சொன்னது யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பெர்க். ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பெர்க். நெக்ஸ்ட் டிரைவ் ரெடியூஷன் சொன்னது யாருன்னா கிளார்க் ஹெல். டிரைவ் ரெடியூஷன் சொன்னது யாரு? கிளார்க் ஹெல். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொன்னது யாரு? டேவிட் மெக்லாண்ட். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொன்னது யாரு? டேவிட் மெக்லாண்ட். நெக்ஸ்ட் எமோஷனல் தியரி சொன்னது யாருன்னா வில்லியம் ஜேம்ஸ். எமோஷனல் தியரி சொன்னது யாரு? வில்லியம் ஜேம்ஸ். கெனான் பேர்டு யார் சொன்னது? வால்டர் கெனான். கெனான் பேர்டு யார் சொன்னது? வால்டர் கெனான். டூ ஃபேக்டர் எமோஷன் சொன்னது யாருன்னா ஸ்டான்லி கேச்சர்ஸ். டூ ஃபேக்டர் எமோஷன், டூ ஃபேக்டர் தியரி பார்த்துருக்கோம், டூ ஃபேக்டர் மோட்டிவேஷன் பார்த்துருக்கோம், டூ ஃபேக்டர் எமோஷன் பார்த்துருக்கோம். ஸ்டான்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் தியரி சொன்னது யாரு அப்படின்னா ஒன் செகண்ட் ஹான்சலே. ஸ்ட்ரெஸ் தியரி சொன்னது யாரு? ஹான்சலே. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணோம் இப்போ ஹான்சலே அப்படிங்க வச்சுக்கலாம். செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொன்னது யாரு? செல்ஃப் டிட்டர்மினேஷன் பற்றி சொன்னது யாருன்னா எட்வர்ட் டேசி. எட்வர்ட் டேசி. அடுத்து மோட்டிவேஷன் இன்ட்ரிக்ஸ் எட்வர்ட் டேசி. மோட்டிவேஷன் இன்ட்ரிக்ஸ் தான் எட்வர்ட் டேசி தான். செல்ஃப் டிட்டர்மினேஷன் எட்வர்ட் டேசி தான். ஃபர்கெட்டிங் கர்வ் மறத்தல் வளைவுன்னு சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னா ஹெர்மன் எபிங்கஸ். ஹெர்மன் எபிங்கஸ். அடுத்து மல்டி ஸ்டோர் மெமரி சொன்னது யாரு? ரிச்சர்ட் ஆக்டிசன். அப்போ தினமும் இந்த மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு லாட்டாக கொடுத்துட்ருப்போம். இது 2வது லாட்டு. ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸும் டெஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா தான் வரும். கிளாஸ் வந்து யூடியூப்பில் வரும். ஓகேவா? ஒர்க்கிங் மெமரி யாரு சொன்னது? ஆலன் பேட்லி. ஆலன் பேட்லி. ஒர்க்கிங் மெமரி. சரியா? நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் யாரு? லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் ஃபெர்கஸ் கிரைக். ஃபெர்கஸ் கிரைக். ஓகேவா? என்கோடிங் ஸ்பெசிஃபை யாரு? எண்டல் டால்விங். என்கோடிங் ஸ்பெசிஃபிசிட்டி யாருன்னா எண்டல் டால்விங். என்கோடிங் ஸ்பெசிஃபிசிட்டி எண்டல் டால்விங். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மெமரி யாருன்னா ஃப்ரெட்ரிக் பேட்டில். நான் ஏற்கனவே சொல்லிக்கல ஃப்ரெட்ரிக் பேட்டில் அவரே தான் இதுக்கும் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மெமரி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்போம். சரியா? அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங் வைஸாக இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக தூக்கியாச்சு. இதை மீறி உங்களுக்கு வெளியே வராது. திரும்ப திரும்ப பார்க்கணும், அப்போ தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் அடிச்சு நீங்கள் பார்க்கலாம் டெலகிராமில். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், எங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்கிறத அப்டேட் பண்ணிடுவோம். இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் தியரி ஜான் மெக்ஜியாஸ்ட். ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் தியரி. ஃப்ளாஷ் பல்பு மெமரி ராகர் ப்ரௌன். ஃப்ளாஷ் பல்பு மெமரி ராகர் ப்ரௌன். அடுத்து அம்னீஷியா ரிசர்ச். அம்னீஷியா ரிசர்ச் வந்து பிரெண்டா மில்லர். அம்னீஷியா ரிசர்ச் பிரெண்டா மில்லர். காக்னிட்டிவ் மேப் மெமரி எட்வர்ட் தால்மன். காக்னிட்டிவ் மேப் மெமரி எட்வர்ட் தால்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைக்கோ அனாலிட்டிக் ஏற்கனவே சொன்னோம்ல, சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதே தான் சைக்கோ அனாலிட்டிக் அனலைசிஸ். அப்படி 2 விதமாக அனலைசிஸ்ன்னு ஒன்றும் சரி, அனலிட்டிக்னு ஒன்று சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ சைக்கோ அனாலிட்டிக் ஆர் சைக்கோ அனாலிசிஸ் யார் சொன்னதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அனலிட்டிக் சைக்காலஜி அப்படி திருப்பி வரும். அப்படி வந்தால் அது சொன்னது காரல் ஜங். அடுத்த இண்டிவிஜுவல் சைக்காலஜி யார் சொன்னது? இண்டிவிஜுவல் தனி உளவியல், தனி நபரோட உளவியல்.
அது பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் ஆட்லர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபர்ட் ஆட்லர். நெக்ஸ்ட்டு ஹியூமனிஸ்டிக் யார்? காரல் ரோஜர்ஸ். ஹியூமனிஸ்டிக் யார் சொன்னது? காரல் ரோஜர்ஸ். ஹியூமனிஸ்டிக் யார்? காரல் ரோஜர்ஸ். ட்ரியாட் தியரி சொன்னது யாருன்னா கார்டன் ஆல்பர்ட். ட்ரியாட் தியரி சொன்னது யாருன்னா கார்டன் ஆல்பர்ட். ஃபேக்டர் அனாலிசிஸ் பர்சனாலிட்டி யார்? ரேமாண்ட் கேட்டில். ஃபேக்டர் அனாலிசிஸ் பர்சனாலிட்டி ரேமாண்ட் கேட்டில். அடுத்து பார்த்துடலாமா? விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். டெட்டுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கூடிய சைக்காலஜி பல்க் லாட் கொஸ்டின்ஸ். என்சிக் தியரி சொன்னது யாரு? ஹான்ஸ் என்சிக். அதே பேர்ல இருக்கும். எஸ்னிக் தியரி வந்து சைலண்டாக வரும். ஹான்ஸ் ஐசிக். நெக்ஸ்ட் locus of control சொன்னது யாரு? ஜூலியன் ரோட்டர். locus of control சொன்னது யாரு? ஜூலியன் ரோட்டர். நெக்ஸ்ட் செல்ஃப் எஃபிஷியன்சி யாருன்னா ஆல்பர்ட் பண்டூரா. செல்ஃப் எஃபிஷியன்சி ஆல்பர்ட் பாண்டூரா. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி ஸ்டேஜஸ் சொன்னது யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். அது நமக்கு தெரியும். பர்சனாலிட்டி ஸ்டேஜஸ் சொன்னது சரி, சைக்காலஜி அனாலிசிஸ் சொன்னது சரி, ரெண்டுமே சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சரியா? நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் டிஸார்டர் யார் சொன்னதா? லியோன் ஃபெஸ்டிங்கர். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் லியோன் ஃபெஸ்டிங்கர். சோஷியல் லேர்னிங் யார் சொன்னதுன்னா ஆல்பர்ட் பாண்டூரா. சோஷியல் லேர்னிங் ஆல்பர்ட் பாண்டூரா. கன்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் Solomon Asch. Conformity experiment Solomon Asch. Next obedience experiment யாரு? ஸ்டான்லி மில்கிராம். obedience experiment யாரு? ஸ்டான்லி மில்கிராம். Next bystander effect யார் சொன்னது? ஜான் டார்லி. bystander effect யார் சொன்னது? ஜான் டார்லி. attribution theory யார் சொன்னது? ஃப்ரிட்ஜ் ஹைடர். attribution theory யார் சொன்னது? ஃப்ரிட்ஜ் ஹைடியர். சோஷியல் ஃபெசிலிட்டேஷன் யார் சொன்னதுன்னா நார்மன் ட்ரிப்லெட். சோஷியல் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா நார்மன் ட்ரிப்லெட். நான் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் மெயினாக வச்சு கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு சைக்காலஜி பேப்பர்லையும் பார்த்தா அந்த இங்கிலீஷோட கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் இங்கிலீஷ் மிங்கில் இதாக வரும். ஸோ அந்த கீ தெரிஞ்சால் போதும், நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. சோஷியல் ஃபெசிலிட்டிஸ் நார்மன் ட்ரிப்லெட். குரூப் திங்கிங் சொன்னது யாருன்னா ரிங் ஜானிஸ். அடுத்து ஆட்டிடியூட் சேஞ்ச் காரல் ஹாவ்லண்ட். ஆட்டிடியூட் சேஞ்ச் காரல் ஹாவ்லண்ட். Prejudice study Gordon Allport. Learning by doing யாரு? ஜான் டேவி. லேர்னிங் பை டூயிங் யாரு? ஜான் டேவி. மாஸ்டரி லேர்னிங் அப்படின்னா யாரு சொன்னது? பெஞ்சமின் ப்ளூம். மாஸ்டரி லேர்னிங் சொன்னது யாரு? பெஞ்சமின் ப்ளூம். டாக்ஸானமி சொன்னது யாரு? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பெஞ்சமின் ப்ளூம். இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேவா? பெஞ்சமின் ப்ளூம். மாஸ்டரி லேர்னிங்ல ஆன்சர் டாக்ஸானமி, பெஞ்சமின் ப்ளூம். ப்ரோக்ராம்டு லேர்னிங் பிஎஃப் ஸ்கின்னர். ப்ரோக்ராம்டு லேர்னிங்னா பிஎஃப் ஸ்கின்னர். டிஸ்கவரி லேர்னிங்னா ஜீரோம் ப்ரூனர். Spiritual curriculum Jerome Bruner. Spiral curriculum Jerome Bruner. Constructivism சொன்னது யாருன்னா ஜான் பிஜே. கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொன்னது யாருன்னா ஜான் பிஜே.
சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னது ஏன்னா லேவ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீச்சிங் கற்றல் சொன்னது யாரு? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீச்சிங் கற்பித்தல் பிஎஸ் ஸ்கின்னர். reinforcement teaching B.S. Skinner. Learning hierarchy Robert Gagne. அடுத்து psychophysics Gustav Fechner. Next just noticeable difference அதை சொன்னது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எர்னஸ்ட் வெப்பர். ட்ரைவ் தியரி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா வேலிடாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்தே ஆகணும். ட்ரைவ் தியரி கிளார்க் ஹால், விரைவில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அளிக்கப்படும். ட்ரைவ் தியரி கிளார்க் ஹால். நெக்ஸ்ட் பிஹேவியர் ஷேப்பிங் B.S. Skinner. Inside chimp study Wolfgang Kohler. Next conditioning child Little Orbit. John B. Watson தான் சொன்னது லிட்டில் ஆர்பிட் அப்படிங்கிறது John B. Watson. Next operant box யார் சொன்னது? B.S. Skinner. operant box B.S. Skinner. Next field experiment சொன்னது யாரு? Kurt Line B.S. Skinner. operant box field experiment வந்து கொற்று மட்டும் யாராச்சும் குர்த்தின்னு போடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொற்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் தியரி சொன்னது யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இந்த செல்ஃப் தியரிங்கிறது சொன்னதுன்னா கார்ல் ரோஜர்ஸ். நெக்ஸ்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் யார் சொன்னதுன்னா ஆல்ஃப்ரெட் ஆட்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்காலஜி கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தினமுமே உங்களுக்கு சைக்காலஜி லாட்டு வரும். ஸோ இது செகண்ட் லாட்டு, அடுத்து தேர்ட் லாட். ஒவ்வொரு லாட்டையும் நம்ம 100 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே சைக்காலஜியோட சிலபஸ் பேஸ்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ளஸ் காமன் சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எடுத்திருப்போம். ஸோ இது தவிர உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, 100% நல்லா கவர் ஆகிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டேங்க. இப்போ பார்த்த கிளாஸ் மறுபடியும் இருக்க பாருங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு இதே டெஸ்ட் வரும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஈவினிங் கிளாஸ் போடுறோம்னா மார்னிங் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், மார்னிங் கிளாஸ் வருதுன்னா ஈவினிங் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 100 கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட், பை.